ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். 5th இங்கிலீஷில் கிராமர் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இப்போ 5th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிராமர் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் ஏரியா கொஸ்டின் பேப்பர் 1க்கு எக்ஸ்பெக்டட் ஏரியா, அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க. அதே மாதிரி இதில் ப்ரோஸ் அண்ட் போயம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்காது. நம்மளுக்கு கிராமர் தான் அதிகமாக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்களே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரோஸ் நீங்களே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாசி விட்டுருக்கலாம். அதில் பெரிய விஷயங்கள் இருக்காது. சரியா? சரி, ரைட்டு. நம்ம இப்போ கிராமருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நவுன் பற்றி கொடுத்துருப்பாங்க. 5th இங்கிலீஷில் நவுன் பற்றி கொடுத்துருப்பாங்க. நவுன் பற்றி மொத்தமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதில் என்ன மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 5th இங்கிலீஷில் ஜஸ்ட்டு கலெக்டிவ் நவுன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம முதல்ல நவுன்னா என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கலெக்டிவ் நவுன் பார்ப்போம். சரியா? நவுன்னா என்ன? இப்போ நான் தமிழில் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற நான் இப்போ பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா அது நீங்களே வாஸ்து புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் தமிழில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ ரீட் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நவுன்னா என்ன? நவுன் அப்படின்னா ஒரு பேருப்பா. தமிழ் என்ன சொல்லுவாங்க? நவுன்னா ஒரு பேர். அது எதோட பேராகனா இருக்கட்டும். சரியா? ஒரு ஆளோட பேராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பொருளோட பேராக இருக்கட்டும், எதோட பேராகனா இருக்கட்டும். நவுன்னா ஒரு பெயரை குறிக்கும். அவ்வளோதான் இங்கே விஷயம். சரியா? நபர், இடம், விலங்கு, பொருள், இல்லைன்னா ஒரு கருத்து குறிக்கிற அந்த பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவுனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய வகை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கொடுக்குறாங்க. டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன், ராகுல் அப்படிங்கிறது ஒரு நவுன், மதர் அப்படிங்கிறது ஒரு நவுன், டாக்டர் அப்படிங்கிறது நவுன். இது எல்லாமே பர்சனை குறிக்குது. பர்சனை குறிக்கிற அந்த பேர் பார்த்திங்கன்னா நவுன் சொல்கிறோம். இடத்தை குறிக்கிறது, விலங்கு குறிக்கிறது, பொருளை குறிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். ஆனால் நவுன்னா என்ன? பெயர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த நவுனில் நிறைய டைப் இருக்குப்பா. என்னென்ன டைப் இருக்குது? என்னென்ன டைப் இருக்குன்னா ஃபஸ்ட்டு காமன் நவுன், அடுத்து ப்ராப்பர் நவுன், அடுத்து கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நவுன், அடுத்து கவுண்டபிள், அன்கவுண்டபிள் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா காமன் நவுன்னா என்ன? காமன் நவுனையும் ப்ராப்பர் நவுனையும் நம்ம பார்த்துட்டோம். காமன் நவுன் தமிழில் சொல்லணும் அப்படின்னா காமன் நவுன்னா காமன் என்ன? பொதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக உள்ள பெயர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பொதுவாக உள்ள பெயர் என்ன சொல்லுவாங்க? காமன் நவுன் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இங்கிலீஷில் மார்க் தான் எடுக்க போகிறோம். ஃப்ளூயன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். சரியா? அதுவும் கிராமர் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். காமன் நவுன் அப்படின்னா பொதுவான பெயரை குறிக்கிறது தான் காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பொதுவான பேர் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் அப்படிங்கிறது பையன் பொதுவாக இருக்கும். அந்த பையன் அப்படிங்கிறது பொதுவான பேர். ஆறு அப்படிங்கிறது ஒரு பொதுவான பேர். ஆறு பொதுவானது. ஆனால் அந்த ஆறில் பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்குது. வைகை ஆறு, சரியா? கங்கை ஆறு சொல்கிறோமா? இந்த மாதிரி பொதுவாக உள்ள குறிக்கிறது. இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா மரம் ஒரு பொது பெயர். சரியா? மரம் என்னது? ஒரு பொது பெயர். மரம் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? வேறு என்ன அப்படின்னா இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். டீச்சர் ஆசிரியர். ஆசிரியர்னா பொதுவாக இருக்கிறதான். ஆசிரியர்லேயே நம்மளுக்கு உள்ளே இருக்கும் மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிப்போமா? சரியா? இப்போ என்னென்னா டீச்சர் அப்படிங்கிறது பொதுவாக குறிக்குது. எல்லாரையும் டீச்சர் அப்படிங்கிறது குறிக்குது. மரம் அப்படிங்கிறது எல்லா மரத்தையும் குறிக்குது. பறவை, பேர்டு அப்படிங்கிறது எல்லா பறவையும் குறிக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன சொல்லுவாங்க? காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எனக்கு பாய், சிட்டி, ரிவர், ட்ரீ இது எல்லாமே காமன் நவுனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா சிறப்பு பெயர். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன சிறப்பு பெயர்? இப்போ சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது எல்லா நகரத்தையும் குறிக்கும். நகரம் அப்படிங்கிறது எல்லா நகரத்தையும் குறிக்கும். அப்போ அது காமன் நவுன். இதுவே சென்னை, சென்னை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்னையை மட்டும்தான் குறிக்கும். சென்னையை மட்டும்தான் குறிக்கும். அதனால் அது ப்ராப்பர் நவுன், சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பறவை அப்படிங்கிறது, பேர்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பறவை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? காமன் நவுன். சரியா? பறக்கிறது எல்லாமே பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேர்டுலேயே நிறைய வகை இருக்குது. வகைனா மீன்ஸ் என்ன அப்படின்னா கிளி ஒரு பறவை, மயில் ஒரு பறவை, சரியா? குயில் ஒரு பறவை. அப்போ அந்த அந்த பறவையில் உள்ள அந்த சிறப்பு தனியாக மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதை மட்டும் தான் சொல்ல முடியும். இப்போ பேர்டுக்கு பார்த்திங்கன்னா பீகாக்,
மயில் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா சிறப்பு பெயர், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது அர்த்தம் வந்து புரியுதா? இதுவே ட்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ அப்படிங்கிறது நம்மளுக்கு காமன் நவுன். ட்ரீ அப்படின்னா மரம் அப்படிங்கிறது காமன் நவுன். சரியா? இதுலேயே நீங்கள் பனைமரம், தென்னை மரம், சரியா, பனை, தென்னை, இது எல்லாமே சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் குறிக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்கள், லண்டன், இந்தியா. இப்போ கண்ட்ரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு காமன் நவுன் பொதுவாக வந்து இருக்குது. இதுவே இந்தியா அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன், இந்தியாவை மட்டும்தான் குறிக்குது. அடுத்து வந்து பாருங்கள், ராகுல். ராகுல் அப்படிங்கிறவன் ஒரு பையன், பாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் நவுன். ராகுல் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் தான் குறிக்குது, அதனால் அது ப்ராப்பர் நவுன். சரியா? அடுத்து மண்டே. இப்போ டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒன்று. இதில் மண்டே, சண்டே இப்படி சொல்கிறோம் இல்லையா, இது ப்ராப்பர் நவுன். கங்கா அப்படிங்கிறது ரிவரை வந்து குறிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிவர்னா என்ன, காமன் நவுன். ஆனால் கங்கா அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ஏன்னா அது ஒன்றை மட்டும் தான் குறிக்குது. பிரம்மபுத்திரா ப்ராப்பர் நவுன், தாமிரபரணி ப்ராப்பர் நவுன். சரியா? ஆனால் ரிவர் அப்படிங்கிறது காமன் நவுன். ஓகேவா? சரி, நம்மளுக்கு தமிழில் வந்து அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து லட்டு ஈஸி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு குரூப்பை, சரியா, என்ன குறிக்கும், ஒரு குரூப்பை வந்து குறிக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்டிவ் நவுன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ மக்கள் வந்து இப்போ பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, மக்கள் வந்து ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம், மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஒரு பொருளும் இல்லை அப்படின்னா ஒரு உயிரினமும் கூட்டமாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா டீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீமை மொத்தமாக சேர்றது. சரியா? டீம் மொத்தமாக சேர்றாங்க. அடுத்து ஃப்ளோக், பறவைகள் எல்லாம் சேர்றது ஃப்ளோக் அப்படின்னு சொல்லுவாங்க, பறவை கூட்டம். ஓகேவா? அடுத்து ஹேர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தை. சரியா? ஆட்டு மந்தை சொல்கிறோமா, மாட்டு மந்தை சொல்கிறோமா, என்னது அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர். அடுத்து கிளாஸ். சரியா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கலெக்டிவ் நவுனை வந்து குறிக்கும். எதை குறிக்கும், கலெக்டிவ் நவுன். நம்ம கலெக்டிவ் நவுன் நம்ம வந்து பார்ப்போம், நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்பு. அதாவது நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. சரியா? என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, தொட முடியாது. சரியா? பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் உங்களால் உணர முடியும். சரியா? யூ கெனாட் see and touch. ஓகேவா? உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்கவோ தொடவோ முடியாது அந்த விஷயத்தை, ஆனால் உங்களால் யூ கேன் ஃபீல், என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அப்படி இருக்கிற விஷயங்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஹாப்பினஸ் அப்படின்னா சந்தோஷத்தை உங்களால் வந்து பார்க்க முடியுமா, சந்தோஷத்தை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. தொட முடியுமா, தொட முடியாது. ஆனால் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், உணர முடியும். யூ கேன் ஃபீல் ஹாப்பினஸ். சரியா? அப்போ இந்த மாதிரி உணர்றதை, லவ்வை பார்க்க முடியுமா, தொட முடியுமா, ஆனால் லவ்வை என்ன பண்ணலாம், உணரலாம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், கரேஜ் திறமை. சரியா? திறமை இல்லைன்னா துணிவு. கரேஜ்னால் திறமைன்னு கூட சொல்கிறாங்க, துணிவு இல்லைன்னா வீரம். கரேஜ் அப்படிங்கிறது அது என்ன, நம்ம வந்து பார்க்க முடியுமா, உணரத்தான் வந்து முடியும். ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உணரத்தான் வந்து முடியும். ஸோ ஃப்ரீடம், ஆங்கர், சேட்னஸ், ஜெலஸ், பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அர்த்தம்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, யூ கெனாட் see, டச், அதாவது உங்களால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் யூ கேன் ஃபீல், உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், மெட்டீரியல் நவுன் அப்படின்னா மெட்டீரியல் என்ன, ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். சரியா? மெட்டீரியல் நவுன். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா பொருள், எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, வாட்ரு, அயனு, மில்க்கு, வுட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளை வந்து குறிக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் செய்ய தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ், அதை தான் வந்து மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கோல்டு, வாட்ரு, அயனு, மில்க்கு, வுட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மாறிடும். அடுத்து வந்து பாருங்கள், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்.
கவுண்டபிள் அப்படின்னா உங்களால் வந்து கவுண்ட் பண்ண முடியும், அப்படி இருக்கிறது கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, வாட்டர் வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? சரியா? வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் சுகர் இருக்குது, சுகரை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. சால்ட்டு அந்த சால்ட்டு பொடி பொடியாக இருக்கும் இல்லையா, சால்ட்டு அதை கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ க்ளவுடு, மேகம் வந்து இருக்குது அப்படின்னா மேகத்தை வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? அப்போ இது எல்லாமே அன்கவுண்டபிள். இதுவே கவுண்டபிள் அப்படின்னா நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியும். இப்போ புக்ஸ் இருக்கா, புக்ஸை 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்பிள் இருக்கா, 1 2 3 4 5 எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி சேர் இருக்கா, சேரை 1 2 3 4 எத்தனை கவுண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடிகிறது 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண முடிகிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுண்டபிள் நவுன் ஒன்று சொல்லுவாங்க. கவுண்ட் பண்ண முடியாதது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து நவுன்னா என்ன அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயம் நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற இந்த கலெக்டிவ் நவுன் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கலெக்டிவ் நவுன்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு குரூப்பை குறிக்கிறது தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற இந்த இதை நல்லா அப்படியே வந்து மைண்டில் எழுதி வச்சுக்கோங்கப்பா. நம்மளுக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்குறான் அப்படின்னா இதுலேருந்து கேள்வி வந்து கொஸ்டின் கேட்பான், கண்டிப்பாக இதில் வந்து கேட்பான், அப்படியே எடுத்து வைப்பான். எ டீம் ஆஃப் பிளேயர்ஸ், பிளேயரோட கூட்டம், விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டமாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ், ஸ்டாரோட அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. எ பேக் ஆஃப் டாக்ஸ், இப்போ நாய் வந்து இருக்கு இல்லையா, நாய், இந்த நாய்களோட கூட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பேக். சரியா? PACK, பேக் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ், ஃப்ளைஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பறக்கிற சின்ன பூச்சி, தேனின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஃப்ளைஸ், ஸ்வாம், என்னது ஸ்வாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனி கூட்டம் அப்படிங்கிறது ஸ்வாம் அப்படிங்கிறது. அடுத்து எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், அந்த மியூசிஷியன்ஸ் இருப்பாங்களா, நம்ம பேண்ட் அடிக்கிறவங்க, நம்ம என்ன சொல்கிறோம், பேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மியூசிஷியனோட கூட்டத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், பேண்ட் அப்படிங்கிறது பேண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்களா, கல்யாணத்துக்கு பேண்ட் செட் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மியூசிஷியன் நிறைய பேர் சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் பேண்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ், ஆண்ட்ஸ் அப்படின்னா எறும்புகளோட கூட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்மி. சரியா? எறும்புகளோட கூட்டத்துக்கு பேர் என்னது, ஆர்மி அப்படிங்கிறது. ஓகே. எ ஃப்ளோக் ஆஃப் கோட்ஸ், நம்ம பார்த்தோமா ஏற்கனவே ஃப்ளோக் அப்படின்னா என்ன, மந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. கோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆடுகளோட கூட்டத்துக்கு பேர் மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எ பக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூக்களோட அந்த தொகுப்பு பேர் பக்கெட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொக்கே அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மி அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் எ ஷோல் ஆஃப் ஃபிஷ், மீன்களோட கூட்டத்துக்கு பேர் ஷோல் அப்படிங்கிறது. மீன்களோட கூட்டத்துக்கு பேர் என்னது, ஷோல் அப்படிங்கிறது. அடுத்து எ சோர் ஆஃப் சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் அப்படிங்கிறது வேற, சிங்கர்ஸ் அப்படிங்கிறது வேற. சிங்கர்ஸ் அப்படின்னா பாடகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சோர். சரியா? ரைட். இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது, அப்படியே வந்து மைண்டில் வந்து டப்புன்னு ஏற்றுருங்க. ரைட். அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர்னால் தமிழில் ஒருமை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரல் அப்படின்னா பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிள், ஒரு ஆப்பிள் இருந்ததுன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நிறைய ஆப்பிள் இருக்குது அப்படின்னா ஆப்பிள்கள் அப்படின்னு சொல்கிறோமா. சரியா? ஆப்பிள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே மாம்பழம் ஒன்று இருக்குது அப்படின்னா மாம்பழம். இதுவே நிறையா இருந்துச்சுன்னா அப்படின்னா மாம்பழங்கள் அப்படின்னு சொல்கிறோமா. அதுமாதிரி பசு ஒன்று இருந்துச்சுன்னா பசு, நிறையா இருந்துச்சுன்னா பசுக்கள் அப்படின்னு சொல்கிறோமா. அந்த மாதிரி தமிழில் நம்ம வந்து ஒருமை பன்மை சொல்கிற மாதிரி ஒரு நபர்கள் சொல்கிறோமா, பெண்கள், ஆண்கள், மாணவர்கள் சொல்கிறோமா. இந்த மாதிரி ஒருமை பன்மை நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயே வந்து இருக்குது, அது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் லீஃப் அப்படிங்கிறது லீவ்ஸ். லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃப் அப்படின்னு சொல்லி முடியுது அப்படின்னா மெஜாரிட்டி அது வந்து விஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பன்மையில் வந்து மாற்றலாம். சரியா? எஃப் அப்படின்னு முடியுது அப்படின்னா விஎஸ் அப்படிங்கிறது பன்மையில் வந்து மாற்றலாம். இங்கே லீவ்ஸ் கொடுத்துருக்காங்களா, லீவ்னா இலை. சரியா? இலைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா லீவ்ஸ் அப்படிங்கிறது. அது மாதிரி இங்கே வந்து பாருங்கள் லோஃப்ஸ். சரியா? லோஃப்ஸ் அப்படின்னா ரொட்டி, அந்த பிரெட் வந்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லோஃப்ஸ் அப்படின்னா அந்த ரொட்டி துண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். அப்போ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் வந்து வருது அப்படின்னா என்ன படிக்கலாம், பன்மையில் வர்றப்ப விஎஸ் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். அடுத்து நைஃப்னா கத்தி, நைஃப்ஸ் அப்படின்னா கத்திகள்,
டூத், டீத். இப்போ டபுள் ஓஓ வருது அப்படின்னா அதை டபுள் ஈயாக வந்து மாற்றலாம். இது சிங்குலர், இது ப்ளூரல். ஓகேவா? அது மாதிரி இங்கே ஃபுட்டுக்கு வந்து பாருங்கள், ஃபுட், ஃபீட். சரியா? பாதம், பாதங்கள் அப்படிங்கிறது. சரி, அடுத்து உமன். ரெண்டு சேமாக வரும். உமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெண். இதுவே உமன் அப்படின்னா பெண்கள். மேன்னா ஆண், மென் அப்படின்னா ஆண்கள். ஓகேவா? அடுத்து சைல்டு. இதெல்லாம் வந்து இர்ரெகுலர். சைல்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சைல்ட்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. சரியா? சைல்டு அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் என்ன அப்படின்னா சில்ட்ரன் அப்படிங்கிறது. சைல்டு அப்படிங்கிறது சில்ட்ரன். அது மாதிரி ஆக்சன்னா என்ன? ஆக்ஸ் அப்படின்னா என்னது? இந்த மாடு. சரியா? ஆக்ஸ் அப்படின்னா ஆக்சன். அடுத்து பாருங்கள், மவுசஸ் போட்டக்கூடாது. மவுஸ்னால் எலி. சரியா? மைஸ் அப்படிங்கிறது எலிகள். ஷீப். இந்த இது வந்து பாருங்களேன், ஷீப். இந்த ஷீப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஷீப் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? சேமாக வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். இது நல்லா வந்து பார்த்துக்கணும். எது சேமாக இருக்கோ அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். ஷீப். அடுத்து டீர். மான்கள். ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்து வருது. அடுத்து டொமேட்டோஸ். ஓ வருது அப்படின்னா, லாஸ்ட் வந்து ஓ வருது அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் வந்து என்ன வரும் அப்படின்னா இஎஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓ வருது அப்படின்னா லாஸ்ட் என்ன பண்ணலாம்? இஎஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், டொமேட்டோ நம்ம இது பார்த்துட்டோம். பொட்டேட்டோஸ். அடுத்து நம்ம இது பார்த்துட்டோம். லோவ்ஸ் அப்படிங்கிறது. கீஸு. நம்ம ஏற்கனவே ஓ வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈயா வந்து மாற்றலாம்னு சொல்லிக்கலாம். ஓ வருது அப்படின்னா ஈயா வந்து போடலாம் ப்ளூரலுக்கு. அடுத்து மேங்கோஸ். ஓ வந்தால் என்ன பண்ணலாம்? இஎஸ் ஆட் பண்ணலாம். ஃபோட்டோஸ். இங்கே வந்து இஎஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. சரியா? ஃபோட்டோ அப்படின்னா இங்கே போய் சார் ஓ வந்து வருதுல்ல, நான் அப்போ வந்து என்ன பண்ணுறேன்? ஃபோட்டோ இஎஸ் அப்படின்னு போட்டுறக்கூடாது. தப்பு. சரியா? ஒரு சிலதுக்கு விதிவிலக்கு வந்து இருக்குது. ஃபோட்டோஸில் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். சரியா? ரைட். இதெல்லாம் வந்து என்னென்னா ரீட் பண்ணுறதுப்பா. அப்படியே வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து வந்துடும். அடுத்து ரேடியோஸ். இங்கேவும் என்ன போட்டக்கூடாது அப்படின்னா ஓ வந்துருக்கு, இஎஸ் போட்டக்கூடாது. ஜீரோஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்தது பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துடலாமா? ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் ஆன், இன், அட். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது என்னது? ஆன், இன், அட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்தது இது. முதல்ல ஆன்னா என்ன, இன்னுனா என்ன, அட்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதை வந்து பார்த்துடலாம். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆன். ப்ரிப்போசிஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன், இன், அட் அப்படிங்கிறது. முதல்ல இந்த ஆன் அப்படிங்கிறது, இந்த ப்ரிப்போசிஷனாக என்ன? ஒரு வார்த்தைக்கு முன்னால் இந்த ஆன், இன், அட் அப்படிங்கிறது நம்ம வந்து பயன்படுத்தணும். சரியா? வார்த்தைக்கு முன்னால் அடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா அடை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரடை, வினை அடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து இது வந்து வரும் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆன் எங்கே வந்து பயன்படுத்தணும்? ஆன் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து லைன், அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை வந்து வாஸ்து பார்க்கணும். அந்த வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா வாஸ்து பார்க்கணும். அப்படி வாஸ்து பார்க்குறப்ப டேஸ் வந்து வருது அப்படின்னா, டேஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன போடணும் அப்படின்னா ஆன் அப்படிங்கிறது போடணும். என்ன போடணும்? ஆன் அப்படிங்கிறது போடணும். ஆன் மண்டே, ஆன் சண்டே. என்னது? அந்த டேஸ் சண்டே டு மண்டே. சரியா? சண்டே டு சாட்டர்டே. மண்டே இல்லை, சண்டே டு சாட்டர்டே வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னால் ஆன் அப்படிங்கிறது தான் அவனுக்கு போடணும். அந்த இடத்துல போயிட்டு இன்னு அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது. அட்டு அப்படின்னு போடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆன் தான் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ் பார்த்துட்டிங்க. அடுத்து டேட்டு. சரியா? டேட்டு 1 to 31 இருக்கு இல்லையா? அந்த டேட்ஸ் வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாலே என்ன போடணும் அப்படின்னா ஆன் வந்து போடணும். ஆன் 5th June. சரியா? ஆன் 5th June. அடுத்ததாக வந்து பாருங்கள் சர்ஃபேசஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த, அதாவது சர்ஃபேஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த
இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு இதில் வந்து தாங்கி நிற்கிது. அப்போ அந்த சர்ஃபேஸில் மேலே வந்து நிற்கிது. சரியா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது சொல்லலாம். என்ன இருக்கணும் அப்படின்னா மேற்பரப்பாக வந்து இருக்கணும். சரியா? மேற்பரப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆன் வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசுகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஆன் த பஸ், ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். இங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல ஆன் அப்படின்னா என்ன, மேலே அப்படிங்கிறது அர்த்தம். ஆன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே அப்படிங்கிறது, தமிழில் சொல்லணும் அப்படின்னா மேலே அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ரைட். இப்போ இது வந்து நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. இந்த ஆன் எங்கெங்கெல்லாம் வருது, முதல்ல சர்ஃபேஸ் ஏரியாவில். சரியா? அந்த வார்த்தை நம்ம பார்க்க உங்களுக்கு தெரியும். சர்ஃபேஸ் ஏரியாவில் டேட் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப, டேஸ் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப, வேறு என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஏரியாவில். சரியா? டிரான்ஸ்போர்ட்டில் பொது போக்குவரத்து மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், சி வில் கம் ஆன் மண்டே. சி வில் கம் ஆன் மண்டே. மண்டேக்கு முன்னால் ஆன் வந்து பண்ணோம். தி புக் இஸ் ஆன் த டேபிள். இப்போ வாங்க என்ன அப்படின்னா இந்த புக்கு வந்து என்ன இருக்குது, டேபிளுக்கு மேலே வந்து இருக்குது. புக்கு டேபிளுக்கு மேலே வந்து இருக்குது. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா புக்குன்னு இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, டேபிளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆன் த டேபிள் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஆன் அப்படிங்கிறது தான். புத்தகம் மேசையின் மேல் இருக்கிறது. இப்போ வால், சர்ஃபேஸ், அதாவது சுவர் அப்படின்னு வருது அப்படின்னா அதுவும் ஆன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ இஸ் ஆன் த பஸ். பேருந்தில் இருக்கிறான் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சில இடத்துல வந்து இன் அப்படின்னு யோசிப்போம். நீங்கள் இன் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், சார் அப்படின்னா இன் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நான் என்னன்னு சொல்கிறேன், ஆனால் ஆன் தான் வந்து இங்கே வந்து வரும். சரியா? ஏன்னா இது வந்து பொது போக்குவரத்து அப்படின்னு வர்றப்ப நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து பாருங்கள், இன்னுன்னா மொதல் விஷயம் இன்சைடு. ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் ஒரு ரூம்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும். சரியா? என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? இன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா, உள்ளே வந்து இருக்கீங்கன்னா இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து வந்து மந்த்தை வந்து பயன்படுத்துறதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் இன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து இயர்ஸை சொல்கிறதுக்கு இன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து கண்ட்ரிஸை சொல்கிறதுக்கு இன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து லாங் பீரியட்ஸ், ரொம்ப நீண்ட காலத்தை வந்து சொல்கிறோம் அப்படின்னா இன் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? இதை மட்டும் நல்லா வந்து மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றணும். அப்படி ஏற்றுனீங்க அப்படின்னா கேள்வி கேட்குறேன் அப்படின்னா சாலிடாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். சரியா? வந்து பாருங்கள், மந்த் அப்படின்னா இன் ஜூலை. சரியா? இன் ஆகஸ்ட், இன் செப்டம்பர். சரியா? இன் டிசம்பர். இந்த மாதிரி மந்த்தை வந்து குறிப்பிட்றப்ப இன் வந்து குறிப்பிடணும். அடுத்து வந்து பாருங்கள், இயர்ஸை குறிக்கிறப்ப 2020, இன் 2020, இன் 2021, இன் 2022. சரியா? எந்த இயரை குறித்தாலும் முன்னால் இன் தான் வந்து போடணும். அடுத்து வந்து பாருங்கள், சீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் வின்ட்ரு, சம்மரு. ஓகேவா? இதை பற்றி இந்த சீசன்ஸ் பற்றி குறிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன் வந்து அப்படிங்கிறது போடணும். கண்ட்ரிஸை நம்ம வந்து குறிக்கிறோம் அப்படின்னா இன் அப்படிங்கிறது போடணும். அடுத்து இன்சைட், ஏதாவது ஒரு இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, உள்ளே வந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தி பாக்ஸ். சரியா? இந்தி பாக்ஸுக்குள்ளே இருக்குது, அப்போ இந்தி பாக்ஸ். இதுவே மேலே இருக்குது அப்படின்னா ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இந்தி ரூம்குள்ளே இருக்கும் அப்படின்னா இன் தி ரூம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூமுக்குள்ளே வந்து இருக்கேன், அப்போ இந்தி ரூம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ இதுவே நம்ம ஆன் அப்படிங்கிறது இங்கே வந்து மந்த்துக்கும் இயருக்கு வந்து வருதா, அப்படியே ரீகால் வந்து பண்ணுங்கள். மந்த்துக்கும் இயருக்கும் என்ன வருது அப்படின்னா இன் அப்படிங்கிறது வருது. அப்போ ஆன் அப்படிங்கிறது எங்கே வந்து வந்துச்சு, டேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் அப்படிங்கிறது வரும். அடுத்து டேஸை, சண்டே, மண்டே அப்படிங்கிற அந்த டேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் அப்படிங்கிறது வரும். மந்த்துக்கும் இயருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அப்படிங்கிறது வரும். சரியா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள், ஐ வாஸ் பார்ன் இன் 2005. ஐ வாஸ் பார்ன் இன் 2005. 2005 அப்படிங்கிறது இயர் குறிக்கிறதுக்கு நம்ம இன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்து சி லிவ்ஸ் இன் சென்னை. சென்னையில் தங்கியிருக்கா, அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். தி டாய்ஸ் ஆர் இன் தி பாக்ஸ். இந்த டாய்ஸ் அப்படின்னு பொம்மைகள் அப்படிங்கிறது, இந்த பொம்மைகள் எங்கே இருக்குது அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே இருக்குது, அப்போ இன் தி பாக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்து அட் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா எக்ஸாக்ட் டைமை குறிக்கிறதுக்கு, கரெக்ட் டைமு. சரியா? எக்ஸாக்ட் டைமை குறிக்கிறதுக்கு அட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், ஸ்மால் பிளேசஸ், சின்ன குட்டி பிளேசஸை குறிக்கிறதுக்கு அட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று
ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸை குறிப்பிட்றோம் அப்படின்னா அங்கே அட் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாக்ட் டைமுக்கு ஒரு 5 PM போல், ஒரு 4 PM போல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்மால் பிளேசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிளேஸ், அடுத்து ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிளேஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிளேசஸ் குறிப்பிட்றதுக்கு அட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பக்கத்தில் அட் த டோர். சரியா? அட் த டோர். அடுத்து அட் த பஸ் ஸ்டாப், ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம குறிப்பிட்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும், அட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்தி பஸ் ஸ்டாப், நான் வந்து பஸ் ஸ்டாப்புக்குள்ளே தானே இருக்கேன், அப்போ இந்தி பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அட் தி பஸ் ஸ்டாப் தான் கரெக்டாக வந்து வரும். ஓகே. தி கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 AM. அட் 9 AM. 9 AM அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்து குறிக்குது. அடுத்து சி இஸ் அட் ஹோம். ஹோம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு பிளேஸ், அதனால் சி இஸ் அட் ஹோம் அப்படிங்கிறது. தே மெட் அட் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு குறுகிய ஒரு பிளேஸ், அதனால் அட் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பேசிக்காக வந்து சொன்னேன், இப்போ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பாருங்கள், ஆன் அப்படிங்கிறது நான் சொன்ன விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக். என்ன அப்படின்னா ஒரு வீக்கில் அந்த டேஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே அதை வந்து குறிப்பிட்றது தான் இந்த ஆன் அப்படிங்கிறது. அதேமாதிரி டேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து மேலே வந்து நிறையா வந்து சொன்னேன், ஆணுக்கு வந்து நிறையா வந்து சொன்னேன், இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? என்னென்ன நம்மளுக்கு வந்து மெயின் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் தான் மெயின். ஸ்கூல் புக்கில் உள்ளதான் அப்படியே வந்து கேட்பாங்க. பாருங்கள், ஹி பாட் எ பைக் ஆன் ஃப்ரைடே. ஹி பாட் எ பைக் ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிறது. சரியா? ரைட். பைக் வந்து வாங்கியிருக்கான். எப்போ வாங்கியிருக்கான்? வெள்ளிக்கிழமை வந்து வாங்கியிருக்கான். அப்போ ஆன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ரைடேக்கு முன்னால் ஆன் அப்படிங்கிறது. அதே மாதிரி மை பர்த்டே இஸ் ஆன் 3rd of November 2013 அப்படிங்கிறது. சரியா? 3rd of November 2013 அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து சார் நவம்பர் வந்து வந்திருக்கு, அப்போ நம்ம வந்து இன் வந்து போடலாம்ல அப்படின்ட்டு இந்த இடத்துல 3rd of November தான் வந்து வரும். சரியா? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சரியா? ரைட். இப்போ அந்த ஆன் வந்தால் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இன் அப்படிங்கிறது. இன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். எதுக்கு? யூஸ்டு ஃபார் மந்த்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது, சீசன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, இயர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்ட் ஆஃப் த டே. சரியா? பார்ட் ஆஃப் த டே இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதை நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ட் ஆஃப் த டே வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். தி ரிவர் கோஸ் ட்ரை இன் த சம்மர். சரியா? சம்மர். அடுத்து ஐ வாஸ் பார்ன் இன் 1979. ஐ ஹாவ் அ டெஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன். சரியா? ஓகேவா? சீசனை குறித்தாலும் சரி தான், அதே மாதிரி நம்ம ஒரு பார்ட்டில் மார்னிங், ஆஃப்டர்நூன், சரியா, நைட் இதை குறித்தாலும் சரி தான். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக அட் அப்படிங்கிறது. அட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நைட்டு இல்லை, நைட்டு வந்து இங்கே வந்து வராது. இங்கே வந்து பார்ட்ஸ் ஆஃப் த டே தான் வந்து வருது. ஆஃப்டர்நூன், ஈவினிங் அது மட்டும்தான் வந்து வருது. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், யூஸ்டு ஃபார் கிளாக் டைம்ஸ். அட் அப்படிங்கிறது என்ன? யூஸ்டு ஃபார் கிளாக் டைம். சரியா? அட் அப்படிங்கிறது கிளாக் டைம்ஸ், அதாவது நம்ம கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து குறிப்பிட்றோம். ஐ கெட் அப் அட் 7 o'clock 5 PM நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி யூஸ்டு ஃபார் நைட். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த டேயில் நைட்டை மட்டும் தவிர்த்துருங்க. சரியா? நைட்டை மட்டும் தவிர்த்துருங்க. நைட்டுக்கு மட்டும் என்ன அப்படின்னா அட் அப்படிங்கிறது வரும். தி ஸ்டார்ஸ் சைன் அட் நைட். அடுத்து யூஸ்டு ஃபார் மீல் டைம்ஸ். சாப்பாடு டைம்னா என்னது? லஞ்ச் டைமு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஜானி வெண்ட் ஹோம் அட் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமுக்கு என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு வந்து போகிறான் அப்படிங்கிறது. சரியா? ரைட். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆணு, இன்னு, அட்டு வந்து பார்த்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராக்டிஸ். சரியா? இது வந்து என்னது? உங்களுக்கான ப்ராக்டிஸ். இப்போ நம்ம சொன்ன விஷயத்த ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பாருங்கள். சரியா? பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த விஷயத்தை உங்கள் நோட்டு, ஹோம்ஒர்க் நோட்டு மாதிரி வந்து வச்சுருப்பீங்க இல்லையா? நோட்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு தி சம்மர் வெக்கேஷன் எண்ட்ஸ் என்ன வரும்? ஆன் மண்டே வந்து வருது. அப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் அப்படிங்கிறது போடணும். அப்படிங்கிறத பச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 11 விஷயத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு வந்து நல்லது. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், கிளிப்டு வேர்ட்ஸ். ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை வந்து இருக்கும், பெரிய வார்த்தை வந்து இருக்கும். அந்த பெரிய வார்த்தையை சுருக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம். அதுதான் கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஐ டுக் மை டாக் டு தி வெட். வெட் அப்படின்னா வெட்டரி சர்ஜனை வந்து குறிக்குது.
வெட் அப்படின்னா என்னது, வெட்டினரி சர்ஜனை வந்து குறிக்குது. அதே மாதிரி திஸ் ஸ்கூல் ஹேஸ் அ லேப். லேப்னா சொல்லுவோம், அதுக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா லெபார்ட்ரி அப்படிங்கிறது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெபார்ட்ரி அதை சுருக்கி தான் நம்ம என்ன சொல்கிறோம், லேப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பாருங்கள், ஐ விசிட்டட் த ஜூ. ஜூ அப்படிங்கிறது ஜுவாலஜிக்கல் பார்க், அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்டு வேர்ட்ஸ், அதாவது வெட்டு, லேபு, ஜூ அப்படிங்கிறது கிளிப்டு வேர்ட்ஸ். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கலாமா. அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா விளம்பரம், சரிவா. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சுருக்கி கிளிப்டோட என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட், ஆட். ஆட்டோமொபைல், ஆட்டோ. ஆட்டோமொபைல் அப்படின்னா ஆட்டோ. மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ். மைக்ரோஃபோன், மைக். சென்டம், சென்ட். சென்டம்னா 100 சொல்கிறோம் இல்லையா, சென்ட் அப்படிங்கிறது. ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ. எக்ஸாமினேஷன், எக்ஸாம். ஸ்பெக்டக்கிள்ஸ். இங்கே வந்து பாருங்கள், இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெட்டில் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னால். ஸ்பெக்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது. என்னது, ஸ்பெக்ஸ். அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது. அடுத்து ஹிப்போபோட்டமஸ். ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னா ஹிப்போ அப்படிங்கிறது, சரியா. ஜிம்னாசியம். ஜிம்னாசியம் அப்படின்னா ஜிம் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற கிளிப்டு வேர்ட்ஸ் தான், சரியா. ரைட். அடுத்து வந்து பாருங்கள், இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது, அப்படியே வந்து வீடியோ பார்த்தே வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஸ்பெக்டக்கிள்ஸ் என்ன வரும், ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது வரும். மைக்ரோஃபோன் என்ன வரும், மைக் அப்படிங்கிறது வரும். ஆட்டோமொபைல் என்ன வரும், ஆட்டோ அப்படிங்கிறது வரும். மேத்தமெட்டிக்ஸ் என்ன வரும், மேத். சென்டம், சென்ட் அப்படிங்கிறது, சரியா. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் லட்டு, சரியா. எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் நம்ம கொடுத்தது தான், அதை அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரியா. ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வரி இருக்குது அப்படின்னா, ஒரு வரி இருக்குது அப்படின்னா அந்த வரியிலனா வாக்கியம் சொல்லலாம். அந்த வாக்கியத்தில் முதல்ல வந்த பேர் திரும்பவும் வர்றப்ப அந்த பேரை அப்படியே குறிக்காமல் அதை மாற்றி சொல்கிறது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. அதை மாற்றி சொல்கிறது தான் ப்ரொனவுன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். ரவிங்கிற பேர் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. அடுத்து வந்து பாருங்கள், ரவி இஸ் பிளேயிங். இந்த வார்த்தை வந்து பாருங்களேன், ரவி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்த லைன்லேயே ரவி இஸ் ஃப்ளையிங். இப்போ இங்கேயும் ரவி வந்து வருது, இங்கேயும் ரவி வந்து வருது. அப்போ 2 நவுன் ஒரே இடத்துல வந்து, அதாவது வாக்கியத்தில் வந்து வருது. இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரவியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கிடணும். ரவியை தூக்கிட்டு இங்கே என்ன பண்ணணும், ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். அடுத்து ஹீ இஸ் பிளேயிங். என்ன அப்படின்னா, ரவி எனக்கு என்னோட நண்பன், அவன் விளாடுறான். பிளேயிங் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், விளாடுறான் அப்படிங்கிறது, சரியா. இப்போ ரவி எனக்கு நண்பன், ரவி விளையாடுகிறான் அப்படிங்கிற அந்த வாக்கியம். அதில் என்ன பண்ணுறோம், ரவி எனக்கு நண்பன், அவன் விளையாடுறான். ரவிங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இந்த ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ப்ரொனவுன் அப்படிங்கிறது, சரியா. ரைட். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், ரெஃப்ளெக்சிவ். இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம், சரியா. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட்னா ஒரு எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹெர், இட் அப்படிங்கிறது. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்டும் வந்து வருது, ஆப்ஜெக்ட்டுக்கு இட்டு வந்து வருது. அடுத்து பொசசிவ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மை, அவர், யுவர், தேர், இஸ், ஹர், இட்ஸ் அப்படிங்கிறது, சரியா. அடுத்து ரெஃப்ளெக்ஸுக்கு மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப் ஆர் யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப் அப்படிங்கிறது. இப்போ இதை பார்த்தோன்னா என்னடா அது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா நம்மளை பற்றி சொல்கிறப்ப நம்ம ஐ அப்படிங்கிற அந்த ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்றுனா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்டாக வர்ற பர்சன்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், சரியா. இப்போ ஐ அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது அர்த்தம். ஐ அப்படின்னா என்னது, நான், சரியா. அதாவது இப்போ நம்மளை பற்றி குறிப்பிட்றப்ப இந்த ஐ அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். திரும்ப நம்மளை பற்றியே நம்ம சொல்கிறப்ப ஐ அது அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம், சரியா. அடுத்து வி, வி அப்படின்னா நாம், நாங்கள் அப்படிங்கிறது. யூ அப்படின்னா நீ, நீங்கள் அப்படிங்கிறது, சரியா. அடுத்து தே அப்படின்னா அவர்கள், ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது.
பாருங்கள், சி இஸ் ரீடிங். அதாவது சி அப்படிங்கிறது இந்த இப்போ இன்னொரு ஆளை வந்து குறிப்பிடுறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து காயத்ரி. சரியா? காயத்ரி இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா அவளை பற்றி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா காயத்ரி இஸ் ரீடிங் சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல காயத்ரி யூஸ் பண்ணாமல் சி இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி தான் இந்த வார்த்தையில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். சரியா? இந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். அதாவது இன்னொரு ஆளை சொல்கிறப்ப இப்போ நார்மலாக இப்போ ஐ வி யூ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஐ வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை பற்றி பேசுகிறப்ப நம்ம வந்து ஒரு டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டைம் சொல்கிறப்ப ஐ அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வி அப்படிங்கிறது மொத்தமாக சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். சரியா? அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல் யார் மேலே வந்து நடக்குதோ அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் மீ, அஸ்ஸு, யூ, தெம்மு, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு. சரியா? இப்போ வந்து பாருங்கள், தி டாக் ஃபாலோடு ஹிம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம இது என்னென்னு பார்ப்போம். தி டாக் ஃபாலோடு ஹிம். இங்கே வந்து பாருங்கள், டாக் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது நாய் அவனை பின்தொடர்ந்தது அப்படிங்கிறது. நாய் அவனை பின்தொடர்ந்து. இந்த இடத்துல ஒரு ராஜு அப்படிங்கிற பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜு அப்படிங்கிற பேர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ராஜு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ராஜுவை பின்தொடர்ந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நாய் அவனை பின்தொடர்ந்தது, ஃபாலோடு ஹிம். தி டாக் ஃபாலோடு ஹிம், அவனை பின்தொடர்ந்தது. சரியா? ரைட். மீ அப்படின்னா என்னை அப்படிங்கிறது அர்த்தம். அஸ் அப்படின்னா எங்களை அப்படிங்கிறது அர்த்தம். யூ அப்படின்னா உன்னை, உங்களை. தெம் அப்படின்னா அவர்களை. ஹிம் அப்படின்னா அவனை. ஹெர் அப்படின்னா அவளை. இட் அப்படின்னா அதனை. இப்போ தி டாக் ஃபாலோடு ஹெர் அப்படின்னு கூட சொல்லலாம். தி டாக் ஃபாலோடு ஹெர். ஹெர் அப்படின்னா அவளை பின்தொடர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது பொசசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு, நம்மளுடைய அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். நம்மளோட விஷயத்தை வந்து குறிப்பிட்றது தான் இந்த பொசசிவ் அப்படிங்கிறது. சரியா? இப்போ வந்து பாருங்கள், மை, அவர், யுவர். மைனா என்னோட, அவர் அப்படின்னா எங்களோட, யுவர் அப்படின்னா உங்களோட. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், தேர், அவர்களோட. தேர்னா என்னது? அவர்களோட அப்படிங்கிறது. அடுத்து ஹிஸ் அப்படின்னா அவனுடைய. ஹெர் அப்படின்னா அவளுடைய. ஓகேவா? ஹெர் அப்படின்னா என்னது? அவளுடைய. அடுத்து இட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய. இப்போ வந்து பாருங்கள், திஸ் இஸ் மை புக். இந்த இடத்துல ஐயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் மை புக். ஒரு ஓனர்ஷிப்பை பற்றி பேசுகிறப்ப, என்னோட புக்கு, என்னோட உடைமையை பற்றி பேசுகிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லையா? திஸ் இஸ் அவர் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? திஸ் இஸ் அவர் ஹோம், எங்களுடைய வீடு. ஓகேவா? ரைட். அடுத்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செயல் திரும்ப வர்றப்ப பயன்படுத்துகிறது தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப சொல்லிக்கலாம். ஹீ ஹர்ட் ஹிம்செல்ஃப். சரியா? இப்போ ஹீ ஹர்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே அடிச்சுக்கிட்டான். சரியா? அவனே திட்டிக்கிட்டான். ஓகேவா? இந்த மாதிரி வர்றதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மை செல்ஃப் அப்படின்னா என்ன நானே. அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா நம்மளை நாமே அப்படிங்கிறது. யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே, இல்லைன்னா உங்களை நீங்களே அப்படிங்கிறது. தெம் செல்ஃப் அப்படின்னா அவர்களே. ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனே. ஹெர் செல்ஃப் அப்படின்னா அவளே. அடுத்து ஹிட் செல்ஃப் அப்படின்னா அதுவே அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ரைட். இதுக்கு நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்க இந்த ப்ரொனவுன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கே வந்து புரியும், என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி புரியும். ரைட். அடுத்து வந்து பாருங்கள், யங் ஒன். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா மனிதனோட குட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து இருக்குது. இப்போ நாய்னா நாய்க்குட்டி, சிங்கம்னா சிங்கக்குட்டி இல்லை சிங்கக்குருளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப். நம்ம மெஜாரிட்டி டாகுக்கு என்ன பேர் வந்து வைக்கிறாங்க? டாகோட அந்த குட்டிக்கு வந்து என்ன பேர் வைப்பாங்க? பப்பி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க.
டாக்கோட குட்டிக்கு என்ன பேர் வைப்பாங்க? பப்பி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ அது எங்கேருந்து வருது? இந்த பப் அப்படிங்கிற இந்த வேர்ட்லேருந்து தான் வருது. பப் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் வருது. அடுத்து பியர். பியர் அப்படின்னா ஹப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கப், கப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? பியர்னா என்னது? கரடி அப்படிங்கிறது. அடுத்து டக். டக் அப்படின்னா டக்லிங். டக்னா என்ன? டக்லிங். இதாவது இது வந்து இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. இளமை பெயர்கள் தமிழில் சொல்லணும் அப்படின்னா இளமை பெயர்கள். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள் ஜிப்ரா. ஜிப்ரா அப்படிங்கிறது என்னது? வரிக்குதிரை அப்படின்னு சொல்லலாம். ஜிப்ராக்கு ஃபோல் அப்படிங்கிறது. ஜிப்ரான்னு என்ன? ஃபோல். அடுத்து ஷீப். ஷீப் அப்படின்னா லேம்ப். ஷீப் அப்படின்னா லேம்ப். ஈகிள். ஈக்லெட். ஈகிள்னா என்ன அர்த்தம்? ஈக்லெட். ஃபிஷ். ஃப்ரை. ஃபிஷ்னா என்ன? ஃப்ரை. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் ஓல். ஓலட். ஓல் அப்படின்னா ஓலட். டியர் அல்லது டீர். டீர் அப்படின்னா ஃபான். டீர்னா என்ன? ஃபான் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அடுத்து வந்து பாருங்கள் கேட். கிச்சன். கேட்ச் அப்படிங்கிறது கிச்சன். அடுத்து டைகர். ஹப். இப்போ வந்து பாருங்கள் டைகருக்கும் பீருக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் ஹப் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து ஆஸ்ட்ரிச். கேட்ச்லிங். ஆஸ்ட்ரிச் அப்படின்னா கேட்ச்லிங். அடுத்து ஃப்ராக். ஃப்ராக் அப்படின்னா டேட்போல். ஃப்ராக் அப்படின்னா என்னது? டேட்போல். எலிபேண்ட். எலிபேண்ட் அப்படின்னா காஃப். எலிபேண்ட் அப்படின்னா என்னது? காஃப். க்ரெயின். க்ரெயின் அப்படின்னா சிக் அப்படிங்கிறது. க்ரெயின்னா என்னது? சிக் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இதெல்லாம் வந்து இளமை பெயர்கள். இது 1 டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். சரியா? ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதில் டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. டென்ஸ். டென்ஸ்னால் என்ன? காலம் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3 டென்ஸ் வந்து இருக்குது நம்ம தமிழில். காலங்கள் எத்தனை வைப்போம் அப்படின்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை வந்துருக்கு. இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 12 டென்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்குது? 12 டென்ஸ் வந்து இருக்குது. சரியா? நம்ம சொல்கிற விஷயம் தான், தமிழில் சொல்கிற விஷயம் தான். ஆனால் அதில் வந்து இலாபரேட்டாக வந்து சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழே இருக்குது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து டென்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வேர்ப்னா என்ன? ஒரு வினைன்னு சொல்லுவாங்க. அந்த வினையோட ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது? இது வந்து இப்போ கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எடுத்துக்கலாம். கோ அப்படிங்கிற வார்த்தை. இந்த கோ அப்படின்னா போன அர்த்தம். சரியா? இதுதான் வந்து வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம். சரியா? வேர்போட என்னது? ஃபஸ்ட்டு ஃபார்ம். கோ அப்படின்னா போ. கோ இல்லைன்னா கோஸ். கோஸ்னாலும் ஓகே தான். சரியா? வேர்போட ஃபஸ்ட் ஃபார்ம். வேர்போட செகண்ட் ஃபார்ம் கோ அப்படிங்கிறது செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா வெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். கோ அப்படிங்கிறது வெண்ட். இது செகண்ட் ஃபார்ம். சரியா? தேர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கான். கான் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஃபார்ம். சரியா? அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து வரும். கோயிங். கோயிங் அப்படின்னா ஐஎன்ஜி, அதாவது வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்து வரும். சரியா? கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். அப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, ஒரு வேர்பு வந்து இருக்குது அப்படின்னா அந்த வேர்புக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வந்து வச்சுருக்கணும். சரியா? ரைட். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ்ட்டு கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஓரலாக வந்து சொல்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓரலாக அப்படின்னா இப்போ என்ன ஃபார்மில் வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரியா? டென்ஸ்னால் என்ன? ஒரு செயல் எப்போ நடக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டென்ஸ் வந்து மெயின் டென்ஸ். என்னென்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெசென்ட்டாக என்ன அர்த்தம்? நிகழ்காலம் அப்படிங்கிறது. அந்த விஷயம் அப்போ நடக்கிறது தான் இந்த ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படிங்கிறது. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இறந்த காலம், அதாவது அந்த விஷயம் நடந்திருக்கும், ஏற்கனவே நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, அதுதான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம். எதிர்காலம்னா இனிமேல் நடக்க போகுது. சரியா? இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ப்ரெசென்ட் டென்ஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட்டு இப்போ இந்த 5th வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? 5th இருக்கிற அந்த டென்ஸை மட்டும் நான் வந்து நடத்துகிறேன். சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து இருக்குது.
சரியா, பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்குது. இந்த பாஸ்ட் கண்டினியூஸை நான் வந்து நடத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த 12 டென்ஸுக்கும் எந்த ஃபார்மட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார்மட் வந்து சொல்கிறேன், அந்த ஃபார்மட்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து பேஸ் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. ஏன்னா டென்ஸை நம்ம நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து டைம் வந்து எடுத்துக்கணும். சரியா, 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் வந்து வேணும். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், அதை மட்டும் மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றிக்கோங்க. சரியா, டென்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லைனுக்கு அர்த்தம் வந்து தெரியணும். என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து அர்த்தம் வந்து தெரியணும். சரி, ஃபஸ்ட்டு டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா, அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்ததாக வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா, அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மொத்தம் 4. இந்த 4 தான் வச்சு தான் பாஸ்ட்டு ஃப்யூச்சரும் வந்து வரும். ஓகேவா, 4 என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கா, இதே விஷயத்தை சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்கிறோமா, பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். இங்கே வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஃபியூச்சருக்கு வந்து வரும். சரியா, முதல்ல இந்த 4 இதை வந்து மைண்டில் வந்து நல்லா வந்து ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றிக்கணும். சரியா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஏதாவது ஒரு ஹேபிட்டை குறிக்கிற மாதிரி இருக்கும், ரொட்டீனை குறிக்கிற மாதிரி இருக்கும், ஃபேக்ட்டு உண்மையாக பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் ஐ ஈட் ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹேபிட் தானே, ஒரு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட் தான். அடுத்தது பாருங்கள் ஐ கம், நான் வர்றேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் என்ன, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சரியா, சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வேர்ப் வந்து இருக்கும், வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து இருக்கும். சரியா, சப்ஜெக்ட் இருக்கும், வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்ம் வந்து இருக்கும். வேர்போட என்ன இருக்கும், செகண்ட் ஃபார்ம் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னது கரெக்டானு பார்ப்போமா. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கா, சரி. இப்போ அடுத்து பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து பார்ப்போமா. பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட செகண்ட் ஃபார்ம். அதுதான் நான் என்ன சொன்னேன், வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்டு ஃபார்ம் வந்து நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரியா, அடுத்து வந்து பாருங்கள் ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் இருக்கும், வில் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வரும். சரியா, சிம்பிள் ஃபியூச்சருக்கு வில் அப்படிங்கிற வேர்டு வரும், அதுக்கப்புறம் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து வரும். சரி, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்து போகலாம். இப்போ ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோமா, எப்படி இருக்கும், ஒரு வார்த்தை வந்து இருக்கும், வார்த்தைக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், அதாவது சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் பக்கத்துலேயே என்ன பண்ணிடும் அப்படின்னா வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து வந்துடும். சரியா, சப்ஜெக்ட் பக்கத்துலேயே என்ன பண்ணுறோம், வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து வந்துடும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். சரியா, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து பாருங்கள் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், இப்போ நடந்துருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து எந்த மெத்தடில் வந்து இருக்கும் அப்படின்னா, என்ன மெத்தடில் இருக்கும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ்ஸு ஆமு ஆறு. சரியா, இஸ்ஸு ஆமு ஆறு. ஓகேவா, இந்த விஷயம் வந்து அடுத்து வரும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆக்சிலரி வெர்பாக வந்து என்ன வரும், துணை வினையாக வந்து இந்த இஸ்ஸு ஆமு ஆறு வந்து வரும். அதுக்கப்புறம் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், மைண்டில் வந்து ஏற்றணும். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கிறது தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐ ஆம் ஈட்டிங், ஐ வந்தாலே அதுக்கப்புறம் என்ன வந்துடும், ஆம் அப்படிங்கிறது வந்துடும். சரியா, ஐ வந்தாலே என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆம் வந்து வந்துடும். அதாவது இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கிற செயலை வந்து குறிக்கணும். சரியா, இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்போம் அப்படின்னா ஐ டேஷ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் என்ன பண்ணுவான், இஸ்ஸு ஆமு ஆறு. சரியா, இந்த மாதிரி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணணும், ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி போடணும். சரியா, ரைட். அடுத்து தே ஆர் பிளேயிங். அதே மாதிரி இங்கே இஸ்ஸு
ஆம் இருக்கு இல்லையா, இந்த இஸ் ஆம். இஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், சிங்குலருக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். எதுக்கு யூஸ் பண்ணணும், ப்ளூரலுக்கு. அதாவது சிங்குலர் ஒரு நபரை மட்டும் குறித்தா சிங்குலர் ஒரு நபரை மட்டும் குறித்து வருது அப்படின்னா நம்ம இஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஹி அவனை வந்து குறிக்குது, ஷி அவளை வந்து குறிக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே தே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேன்னா அவர்கள். அப்போ அந்த இடத்துல தே இஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது, தே ஆம் அப்படிங்கிறது போட்டுறக்கூடாது. என்ன பண்ணுவோம், தே ஆர். சரியா, தே ஆர் என்ன பண்ணுறாங்க, பிளேயிங், அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேவா, என்ன அப்போ விளையாடிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சரியா, ஓகே. இது என்ன மெத்தடில் இருக்கும், இந்த மெத்தட் தான்ப்பா தேவை. சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இஸ் ஆம் ஆறு ப்ளஸ் வெப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா அந்த விஷயம் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நவ் இப்போ தான் நடந்து முடிஞ்சு, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரியா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும் ஹேஷ் ஹேவ் அப்படிங்கிற இந்த வேர்ப் வந்து இருக்கும். வேர்பில் ஆக்சிலரி வேர்ப் ஹேஷ் ஹேவ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்போட தேர்டு ஃபார்ம். சரியா, வேர்போட என்னது தேர்டு ஃபார்ம் வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். இப்போ எப்படி நம்மளுக்கு கேள்வி கேட்போம் அப்படின்னா ஐ டேஷ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்பான். நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல ஹாவ் அப்படிங்கிறது வரணும். ஐ வந்தால் என்ன பண்ணணும், ஹாவ் அப்படிங்கிறது வரணும். ஹாவ் அப்படிங்கிறது வரணும். இந்த இடத்துல ஹேஷ் வந்து போட்டக்கூடாது. சரியா, ஷீ ஹேஷ் கான் ஹோம். இந்த இடத்துல நம்ம என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த கான் இருக்கு இல்லையா, இந்த கான் வந்து எனது வேர்போட தேர்டு ஃபார்மு. சரியா, வேர்போட தேர்டு ஃபார்மு. அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். என்னது, அதே மாதிரி இங்கே ஹேஷ் வந்து வந்திருக்கா, அதை வச்சு இது என்ன பண்ணலாம், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். சரியா, ரைட். இதுக்கு மெத்தட் வந்து பார்த்துக்கோங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஷ் ஹேவ் அப்படிங்கிறது. அடுத்து வேர்போட தேர்டு ஃபார்ம். ஓகே, அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வேலை முன்னாலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் இப்போ அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா, அந்த வேலை முன்னாலே ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆனால் தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் அப்படி இல்லைன்னா ஹாவ் பீன். சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்து வந்துடும். சரியா, ரைட். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 hours. நான் வந்து 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாலே அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன அதுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால் இது என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ரைட். அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை ஃபாரு சின்ஸு. சரியா, ஃபாரு சின்ஸு இந்த வார்த்தை வந்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்னது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தது எல்லாமே என்னது ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து வந்து பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட செகண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஈட் ரைஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ஏட் ரைஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். சரியா, ஐ கம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ கேம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். சரியா, இப்போ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டேன், என்ன சாதம் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது. ஐ ஏட் ரைஸ் அப்படின்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஈட் அப்படின்னா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது. சரியா, அடுத்து பாருங்கள் ஐ கேம் நான் வந்துட்டேன். ஐ கம் அப்படின்னா நான் வர்றேன் அப்படிங்கிறது. ரைட்டா, ஹீ வென்ட் டு ஸ்கூல். கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஸ் வந்து வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து வரும். அது என்னது சிம்பிள் ப்ரெசன்ட். ஹீ வென்ட் டு ஸ்கூல். வென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்போட செகண்ட் ஃபார்ம். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரியா, ரைட். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டில் இப்போ நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேற்றுக்கு இந்நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரியா, அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச விஷயம் ஸ்பெசிஃபிக் டைம் வந்து குறிப்பிடும். சரியா, ஸ்பெசிஃபிக் டைம். அதாவது சப்ஜெக்ட் இருக்கும், வாசு வேர் வந்து இருக்கும். வேர்போட ஐஎன்ஜி வந்து சேரணும். ஏன்னா கண்டினியூஸ் வந்துட்டாலே வேர்போட ஐஎன்ஜி வந்து சேர்த்துடணும்.
சரியா? சப்ஜெக்ட்டு வாசு வேறு, அதே மாதிரி வேர்போட ஐஎன்ஜி. வாஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு வந்து யூஸ் பண்ணணும், வாஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு வந்து யூஸ் பண்ணணும், வேர் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தே வேர் பிளேயிங், தே வேர் பிளேயிங், அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. சரியா? என்னங்க ஏற்கனவே விளையாடிட்டு இருந்தாங்க, புரியுதா? இப்போ விளையாண்டுட்டு இருக்கல. ஓகேவா? ரைட். இது என்ன இருக்கும், ஆக்ஷன் என்ன இருக்குது, இதுக்கு முன்னால் நடந்த விஷயத்தை நம்ம வந்து இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வாசு வேறு ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி வந்து சேரும். அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு லைன் வந்து வருது அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் வந்து சொல்லுவாங்க. டூ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், தி ஏர்லியர் ஒன் யூசஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும், அதில் முன்னாலேயே நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஹி கேம், இதில் ரெண்டு விஷயம் நடக்குதா, ஐ ஹேட் ஈட்டன் அப்படிங்கிறது ஒரு விஷயம், பிஃபோர் ஹி கேம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரியா? அப்போ ரெண்டு விஷயம் வந்து வருது. இப்போ ரெண்டு விஷயத்தில் இந்த ஐ ஹேட் ஈட்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா அவன் வருவதற்கு முன்னால் நான் சாப்பிட்டேன், அவன் வருவதுக்கு முன்னால் நான் வந்து சாப்பிட்டேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் ஹேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்து இருக்கும். ஹேட் அப்படிங்கிற வேர்பு, சாரி ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் வேர்போட தேர்டு ஃபார்ம். என்னது, வேர்போட தேர்டு ஃபார்ம். சரியா? இப்போ வந்து பாருங்கள், ஐ ஹேட் ஈட்டன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஈட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்போட தேர்டு ஃபார்ம். வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்னது, ஈட் அப்படிங்கிறது. செகண்ட் ஃபார்ம் என்னது, ஏட் அப்படிங்கிறது. தேர்டு ஃபார்ம் என்னது, ஈட்டன் அப்படிங்கிறது. அதுக்கு தான் என்ன தெரியணும் அப்படின்னா இந்த மூணு ஃபார்ம் வந்து தெரியணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டென்ஸ் வந்து அடிக்க முடியும். ஈஸி தான். ஒரு 2-3 டைம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். சரி, அப்போ ஹேட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு விஷயம் வந்து நடக்கும், டூ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். சரியா? ரெண்டு விஷயம் பாஸ்ட்டில் வந்து நடந்திருக்கும், அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆக்ஷன் கண்டினியூயிங் ஃபார் ஏ டியூரேஷன் இன் த பாஸ்ட். அதாவது இதே நேரத்தில் இதுக்கு முன்னால் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், இதே நேரத்தில் இதுக்கு முன்னால் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். சரியா? சப்ஜெக்ட் இருக்கும், ஹேட் பீன் இருக்கும். சப்ஜெக்ட் இருக்குன்னு என்ன இருக்கும், ஹேட் பீன் இருக்கும் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி வந்து சேருது. ஏன்னா கண்டினியூஸ் வந்துருச்சு இல்லையா, கண்டினியூஸ் வந்தாலே வேர்போட ஐஎன்ஜி வந்து சேர்த்துடணும். சரியா? ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா? நான் 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னது, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்னாலே என்ன அப்படின்னா வில் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து வந்துடணும். வில் அப்படிங்கிற வேர்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம். சரியா? இது வந்து என்ன, ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன், இனிமே வந்து நடக்கும், இனிமே நடக்கிறத குறிப்பிட்றது தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் கோ, இனிமே நான் போவேன். ஐ வில் கோ, நான் போவேன். ஐ வில் கம், நான் வருவேன். சரியா? ரைட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் தட் வில் பி ஹேப்பனிங் அட் எ ஃபியூச்சர் டைம். என்ன அப்படின்னா ஒரு வேலை ஃப்யூச்சரில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். சரியா? ஃப்யூச்சரில் நடந்துக்கிட்டு இருக்கும், அதை சொல்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் கூட வில் பி அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்து இருக்கும் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி வந்து சேர்க்குறோம். வேர்போட ஐஎன்ஜி எதுக்காக, கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்காக. ஐ வில் பி ஸ்டடிங் அட் 6 PM. ஐ வில் பி ஸ்டடிங் அட் 6 PM. மாலை 6 மணிக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ ஃபியூச்சர் டைம். அதாவது ஒரு விஷயத்தை அந்த டைமுக்குள்ளே நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வில் ஹாவ் இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். சரியா? இங்கே எங்கே செகண்ட் ஃபார்ம் வருது, எங்கே தேர்ட் ஃபார்ம் வருது, எங்கே ஃபஸ்ட் ஃபார்ம் வருது, இதுதான் இங்கே வந்து தேவையே. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த ஒர்க் பை டுமாரோ. இங்கே ஃபினிஷ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். சரியா? அதுக்கப்புறம் ஐ வில் ஹாவ் வந்தாலே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். சரியா? என்ன பண்ணியிருப்பேன், நாளைக்குள்ளே நான் வந்து வேலையை என்ன பண்ணிடுவேன், முடிச்சிருவேன். நாளைக்குள்ளே நான் வந்து வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்ன ஆகும், ஆக்ஷன் கண்டினியூயிங் அப் டு எ ஃபியூச்சர் டைம். அதாவது ஃப்யூச்சரில் அந்த ஆக்ஷன் கண்டினியூவாக வந்து போய்கிட்டு இருக்கும்.
அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் வில் ஹாவ் பீன் இருக்கும், ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி வந்து சேரும். வேர்போட ஐஎன்ஜி வந்து சேர்ந்தாலே என்ன அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸ் தான். சரியா? இப்போ வந்து பாருங்கள், வில் பி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். சரியா? வில் பி அப்படிங்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா வில் ஹாவ் பீன் அப்படிங்கிறது. சரியா? வில் ஹாவ் வந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம், அதனால் வந்து நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. வில் ஹாவ் எங்கே வரும், வில் ஹாவ் பீன் எங்கே வரும், சரியா, வில் பி எங்கே வரும், நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. நான் அதுக்கு தான் தனித்தனியாக தமிழில் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ரைட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சப்ஜெக்ட் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 hours by 6 PM. நாளைக்கு மாலை 6 மணிக்குள்ளே நான் 2 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா? மாலை 6 மணினா இனிமேல் தான் நடக்க போகுது. நாளைக்கு இல்லை, மாலை 6 மணினா இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்குள்ளே நான் 2 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான். சரியா? ரைட். இதுக்கு நான் வந்து ஷார்ட்கட்டாக வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எப்படி வந்து இருக்கும், அது வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ப்ராக்டிஸுக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். சரியா? ரைட். இதெல்லாம் வந்து நிறையா ப்ராக்டிஸ் எடுக்க இது வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. நீங்கள் வார்த்தையில் பார்க்க இது வந்து ஒரு விஷயமாகவே வந்து இருக்காது. சரியா? டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கண்டிப்பாக 25 கேள்விகள், சரி 25 வேண்டாம், 20 கேள்விகளுக்கு மேலே வந்து அடிக்கலாம். ஈஸியாக வந்து அடிக்கலாம்ப்பா. அது கிராமர்லாம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். சரியா? சரி, அடுத்த ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.